இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த புதிய நாள் காலவேளை, இந்த வாரத்தின் கடைசி நாள் காலவேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஏசாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதியில ஏசாயா சொல்லுகிறான், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடங்கிறனையை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பார்? யாருடைய செபத்தை கேட்பார்? யாருக்கு மேல கரசனையா இருப்பார் அப்படின்னு பார்த்தா, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடங்கிறார். கர்த்தருடைய வாசத்தை நடங்கிற வசனத்தின் படி நடக்க தன் ஆவியை ஒப்பு கொடுத்து தன்னை பாருங்க சிறுமைப்பட்டு, அதாவது தன்னை தானே முழுமையை தாழ்த்தி ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குன்னு நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்றேன். அதுக்கு முன்னால் வசனம் படிச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிற வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படியானால் நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான். தாவீது கட்ட நினைத்தான், கட்ட முடியல, சாலமோன் கட்டினான். அந்த ஆலயம் தான் பெரிய ஆலயமா இருந்தது. அந்த நாட்களிலே அதை குறித்து பெருமையாய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாலமோனின் தேவாலயம் என்று சொல்லுவார்கள். அந்த தேவாலயத்தை கூட அவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டும்? சாலமோன் எவ்வளவு உயரமா கட்டியிருப்பான், சற்று யோசனை பண்ணிப்பார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாலம். வானம் என்பது ஹெவன் சொல்லப்படும், மேல உட்கார்ந்துட்டு கீழே பாதபடி என்றால் அவருடைய ஃபுட், அந்த அவர் காலை வச்சா அது பூமி ஃபுல்லா நிறைஞ்சிரும். இப்படிப்பட்ட தேவனுக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் ஸ்தேவான் பிரசங்கம் பண்றான். இப்படி ஏசாயா சொல்லியிருக்கிறான், நீங்க ஆலயம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. நீங்கள் கட்டின அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறாரா? அப்படி ஆலயத்தை கட்டி அவரை இது பண்ண முடியுமா? ப்ளீஸ் பண்ண முடியுமா? அவர் எந்த ஜெபத்தை கேட்கிறார்? நீ அந்த ஆலயத்துல போய் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? அப்படினால் கேட்பார். ஆனா அதுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி, அவன் சொல்லும்போது, சாலமோன் சொல்லும்போது, தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், இந்த இடத்த வந்து பண்ண ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா இந்த ஆலயத்தையே முக்கியப்படுத்திட்டு இவர்கள் மனம் திரும்புறது. அப்படி இருந்ததுனால்தான் அவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுவில் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா அந்த பெரிய ஆலயத்தில் அவர் வாசம். சில ஆட்கள்லாம் பெருமை பேசணும், பார் எங்க ஆலயம் எவ்வளவு ஏறமா இருக்கு. சோ இந்த ஊர்லயே பெரிய ஆலயம், இந்த ஊர்லயே பெரிய டெம்பிள், இந்த ஊர்லயே தான், இங்கதான் பெருசா இருக்கிறது இருப்பாரா? ஆனா ஆண்டவர் சொல்ற தெரியுமா, கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்தை நான் வாசம் பண்ணுகிறது இல்லை. நீ கல்லு மண்ணு செங்கலை வச்சு கட்டின ஆலயத்துல இருக்க மாட்டேன். அப்போ கைகளினாலே கட்டப்படாத ஒரு ஆலயம் இருக்கு, அதுதான் நீங்களே அந்த ஆலயமா இருக்கிற கர்த்தர் சொல்றார். யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட் என்று சொல்கிறார். அப்போ இந்த நாளிலே நாம் தேவனுடைய ஆலயமா இருப்போமானால் நமக்குள் தேவன் வாசம் பண்ண வருகிறார். அந்த ஆலயம் தான் உண்மையான ஆலயம். மற்ற ஆலயம் எல்லாம் மனுஷன் உண்டாக அந்த ஆள் இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போ அங்கே உள்ளத்துல வரணும்னா நாம் சிறுமைப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3 காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதற்காகத்தான் கர்த்தர் வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் சில சமயம் தெரியாமல் இருப்போம், தெரியாதவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், தெரியாத காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நடக்க வேண்டிய வழி அவசரம் சொல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் சொல்றார், இந்த மாதிரி நட. அந்த வழியில் நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம், அந்த வழியில் நடக்கும்போது உன் ஜெபம் கேட்கப்படும், உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும், உன் வேதனைகள் மாறும். எப்ப மாறும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மனங்கசந்து வருது அழுதா. பாருங்க, அண்ணா என்ன செய்தாலும் ரொம்ப வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரே, நான் எங்கே போவேன், எனக்கு அவமானம் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி அனுப்பும்போது ஏலி வர்றா. என்னப்பா, காலையில குடிச்சிட்டு முணு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பா அவன் சொன்னா, இல்ல நான் குடிக்கலப்பா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் துக்கப்பட்டு விசாரப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் மனம் நொறுங்கி போயிருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், சரி
அடுத்த வருஷம் நீங்க வரும்போது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், நீ ஒரு பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டிருப்பாய் என்று சொல்லி அனுப்புறான். அதே போல அவன் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் மனசு உடைஞ்சதோட சரி, அவள் அதுக்கு பின்பு துக்கமுகமா இருக்கவில்லை. இன்றைக்கும் கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் பாரத்தையும் ஊத்திட்டு சொல்லுங்க, நான் இனிமேல் துக்கமுகமா இருக்க மாட்டேன். கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். அதே போல ஒரு நல்ல சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேலை மறுபடியும் ஆலயத்திலே அவள் கொடுத்தாள். ஏனென்றால் அப்படித்தான் அவள் பொருத்தனை பண்ணியிருந்தாள். அதே போல அருமையானவர்களே, நீங்கள் இந்த சமூகத்துல உங்களுடைய பாருங்க, ஆவில் நொறுங்குண்டு சோதரம் வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்களை அடுக்க, வசனத்துக்கு நடுங்கத்தக்கதாய் கீழ்ப்படிதவங்களை அழைக்கிறார். அப்படி செய்யும் போது கர்த்தர் ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை நாட்களில் செய்கிற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால நான் பெரிய ஆலயத்துக்கு போனேன், பெரிய காணிக்கை கொடுத்தேன், நிறைய அள்ளி கொடுத்தேன், சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தேன். இதனால ஒரு காரியம் நடக்காது. நீ பணத்தை கொடுத்து யாரையும் ஏமாற்ற முடியாது. சில நாட்கள் இருக்குது, பணத்தை கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிடலாம். இங்க ஆண்டவர் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தையே படைச்சவர் அவருக்கு நீ எதத்தை கொடுப்பாய்? உனக்கு இருப்பது ஒரே ஒரு இருதயம் தான். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். அதுதான் உனக்கு சொந்தம். நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இஷ்டம் போல இருக்கலாம். அந்த இருதயத்தை நொறுங்குண்டு ஆண்டு கேட்டீங்கன்னா கர்த்தர் இந்த காலையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த ஜெபத்தை கேட்பார். உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் இந்த காலையிலே உங்களை பார்த்து சொல்றார், நீ நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கி இருப்பியானால் இன்னைக்கு உன் ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு விடுகாலம் உண்டா வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை விட்டுட்டு நான் பெரிய சர்ச்சில் மெம்பரா இருக்கிறேன், பெரிய கோயில மெம்பரா இருக்கிறேன், பெரிய இதுல அப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? ஆண்டவர் நம்ம எதை பார்க்கிறார்? மனசை பார்க்கணும். நம்ம பாருங்க, நீங்க வெளிப்பிரகாரமால் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் இல்லை, இன்வேர்டு ஒபீடியன்ஸ், இன்வேர்டு புரோக்கன் ஹார்ட்ஸ் அண்ட் ஒபீடியன்ஸை கத்த எதிர்பார்க்க. காலையிலே நீங்க சொல்லுவீங்களா, நான் நமக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் நீரில் தங்கும் ஆலயமா என்னை மாற்றும்னு சொல்லுங்க. கர்த்தர் காலையில உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.